திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சாலையை சீரமைக்க தவறிய அதிகாரிகளை கண்டித்து சாலையில் தேங்கிய நீரில் மீன்பிடிக்கும் நூதன போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். பெரியபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக மாறி போக்குவரத்திற்கு தகுதியற்ற நிலையில் உள்ளன என்பது மக்களின் புகார். சாலையை சீரமைக்க தவறிய அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு ஆதரவு பெருகி வருகிறது. தஞ்சையில் நடைபெற்ற முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகள் ஒரே இடத்தில் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை கிடைப்பது பயனுள்ள வகையில் இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதற்காக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்தனர். எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். காலையில் வந்தேன், ரொம்பலாம் அலையில. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால எல்லாமே சீக்கிரமே பார்த்தீங்களா அனுப்பிட்டாங்க. ஒரே இடத்துல எல்லா டாக்டரும் வந்து பார்த்ததில் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்படுறவங்க, அதனால் வெளியில் போய் பார்க்க எங்களால் முடியாத வசதி இல்லை. அதனால் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்குவோம். எக்ஸ்ரேலேருந்து எல்லாம் நார்மலாக இருக்குது. எல்லாம் போய் நுரையீரல் டாக்டரு எல்லாம் நம்ம போய் தனித்தனியாக நாங்கள் பார்க்கணுன்னா எங்களுக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் கிராமத்தில் உயிரிழந்த கொம்பன் காளைக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இது வந்து ஜல்லிக்கட்டுக்கே எங்களுக்கு வந்து அடையாளத்தை கொடுத்து இந்த மாடு மட்டும்தான். இது வந்து மூணு ஆண்டுகள் இறந்துருச்சு. இது 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. வருஷம் அன்னதானம் கிராம மக்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். இதே மாதிரி வருஷம் பண்ணுவோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கிராம மக்கள் கண்டிப்பாக வருஷம் பண்ணுவாங்க. கோவில் காளையான கொம்பன் காளை பங்கேற்ற 36 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் வீரர்களிடம் பிடிபடாமல் வெற்றி பெற்று அந்த கிராமத்திற்கே பெருமை சேர்த்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொம்பன் காளை இறந்த நிலையில் ஆண்டுதோறும் காளையின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. காளைக்கு சிலை வைத்து மணிமண்டபம் கட்டவும் மக்கள் முடிவு செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பெய்த தொடர் மழை காரணமாக பீமன் நீர்வீழ்ச்சியில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பீமன் நீர்வீழ்ச்சியை போன்று மலை கிராமங்களில் உள்ள ஓடைகளிலும் தண்ணீரை காண முடிகிறது. இதனால் வேளாண் பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரத்தில் இருளர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பழங்குடி இருளர் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பழங்குடி இருளர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், ஜன்மான் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேட்டை தடுக்க வேண்டும், அரசு நேரடியாக வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பங்கேற்றார். அந்த கொடுத்த பட்டாக்கள் நிறைய பட்டாக்கள் வந்து அளந்து விடாமல் இருக்காங்க, அளந்து அத்து காட்டாமல் இருக்காங்க. இடம் எங்கே இருக்குன்னே தெரியல எங்கள் மக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் நிலவுது. அதை வந்து அரசாங்கம் கண்டுக்கணும், அதை அளந்து கொடுக்கணும். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகள் விரைவில் நடைபெற உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை ஒத்தக்கடையில் தூய்மை இயக்கம் 2.0 திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் தூய்மை பணிகளை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநகராட்சி நிர்வாகங்கள் இணைந்து வைகை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒத்தக்கடை கண்மாயில் கழிவுநீர் கலக்காத வண்ணம் வடிகால் அமைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையரும் சேர்ந்து வைகையை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை வெகு விரைவில் ஆரம்பிக்கப்படாது. அதுக்கான இது பண்ணியிருக்கிறாரு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே அனுமதியின்றி பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட 15 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேதுராமலிங்கம் பகுதியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் இரவு நேரத்தில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரிக்கப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. காவல்துறையினரின் ரோந்து பணியில் தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் அனுமதியின்றி பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் 10 பெண்கள் உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர். நெல்லை அருகே புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை மாற்றி அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல் கிணறு சந்திப்பு அருகே மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அங்கு சாலை அமைக்கும் பாதையில் மின்கம்பங்கள் நடுவில் இருப்பதால் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சாலை பணிகளுக்காக குவிக்கப்படும் மண்ணால் மின் வயர்கள் தாழ்வாக இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றி பணியை விரைவாக முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலின் 21வது ஆண்டு விழா செங்கோட்டை ரயில் நிலையத்தில் கொண்டாடப்பட்டது. சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் இந்த ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை, சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி வழியாக செங்கோட்டை செல்கிறது. இந்நிலையில் 22வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலின் பிறந்த நாளை ரயில் பயணிகள் சங்கத்தினர் கேக் வெட்டி கொண்டாடினர்.
பொதிகை எக்ஸ்பிரஸ் தான் நமது தென்காசி மாவட்ட மக்களுக்கு மக்களின் கனவுகளையும் மக்களின் எண்ணங்களையும் நமது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு கொண்டு சேர்ப்பதில் மிக ஒரு சிறப்பான பங்காற்றி கொண்டு வருகிறது. சென்னை போரூரில் செயல்பட்டு வரும் தனியார் கல்வி நிறுவனம் தங்களிடம் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு மொத்தம் 1.5 கிலோ தங்க நாணயங்களை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது. அக்கல்வி நிறுவனத்தில் உள்ள 333 பணியாளர்களின் சிறந்த சேவையை பாராட்டி தங்க நாணயங்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. அதன்படி 40 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு தலா 10 கிராம் தங்கமும் 30 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு தலா 8 கிராம் தங்கம் என 1.5 கிலோ தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி அருகே நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த முகாமில் பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், எலும்பு முறிவு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. எனக்கு இதயத்தில் அடிக்கடி வலி இருக்கும். இப்போ நம்ம இந்த திட்டத்தை பற்றி நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தோம். எங்கள் ஊராக பார்த்துட்டு இருந்தாங்க, சொன்னாங்க. சரி, அது மூலயமா இந்த கேம்புக்கு காமிச்சோம். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் இசிஜிலாம் எடுத்திருக்கோம். டாக்டர்ஸ்லாம் நல்லா கவனிக்கிறாங்க பார்த்து. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ அட்டை வழங்குவதற்காக சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.